இன்னைக்கு வந்து ரியல் லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான ஒரு பேய் கதை தான் பார்க்க போறோம். இது உண்மையா நடந்தது. வாங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்புட்ன்னா, அவங்க வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஸ்கூல்ல. அவங்க வந்து ஒரு 5 பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து ஒரு பெரிய கிரவுண்ட்ல அங்க ஸ்கூல்ல போய் விளையாட போயிருக்காங்க. அப்ப விளையாட போகும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அதுல ஒரு பிள்ளை மட்டும் அழுதுகிட்டே இருந்திருக்கு. அப்ப இவ வந்து இன்னொருத்தி வந்து கேட்டிருக்கா, "எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? என்னாச்சு?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்கிறா. கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, "இந்த மாரி என்னன்னு தெரியல. என்னை யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாரி இருந்துச்சு. அதனால நான் வந்து எனக்கு கையெல்லாம் அரைச்சிருச்சு" சொல்லி அழுதுச்சு. அது வந்து பிடி பீரியடு தான். உடனே வந்து பிடி மிஸ்ட்ட போய் அந்த பிள்ளைங்கள வந்து கூட்டு போயிடுறா அந்த ஃப்ரெண்டுக்காரி. கூட்டு போயிட்டு அதோட பிடி மிஸ் வந்து சொல்றாங்க, "எதுக்கு வந்து நீங்க வந்து அந்த சைடு வந்து போனீங்க? அந்த சைடு நான் உங்கள வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோனே எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலோட அந்த காம்பவுண்டோட வாலும், அந்த சுடுகாட்டோட காம்பவுண்டோட வாலும் ஒண்ணு தான். அதனால தான் அவங்க வந்து அந்த சைடு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவ என்ன பண்ணியிருக்கான்னா, "எதுக்கு போன?" அப்படின்னு சொல்லி மேம் வந்து ரொம்ப திட்டியிருக்காங்க மிஸ் வந்து. திட்டின உடனே அவங்க கேட்டிருக்கா, "எதுக்கு போனேன்னு?" கேட்டதுக்கு, "இந்த மாரி என்னோட வளையல் வந்து அங்க விழுந்துருச்சு. அதனால தான் நான் போனேன்." அப்படின்னு சொல்லுச்சு அந்த பொண்ணு. உடனே இந்த பொண்ணு வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி என்னதான் நடந்துச்சு சொல்லி பார்ப்போம்ன்னு சொல்லி அந்த கிரவுண்ட் பக்கத்துல வந்து போகுது. அந்த சுடுகாட்டு பக்கத்துல. அப்ப போகும்போது அங்கனக்குள்ள அந்த செவுத்து மேல வந்து ஒரு சிவப்பு கலர்ல ஆ சேலை கட்டி, தலை நெறைய மல்லிகைப்பூ வச்சு, ஆ இது நெத்தி நெறைய பொட்டு வச்சு, "வா நம்ம சூசைட் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "வாம்மா, வாம்மான்னு" சொல்லி இந்த பொண்ண வந்து கூப்பிட்டுருக்கு. கூப்பிட்டோனே இந்த ரொம்ப பொண்ணு பயந்துகிட்டு அப்படியே ஓடி வந்துருச்சு. இது மட்டும் இல்லாம என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு சின்ன ஒரு வீடு மாரி, ஒரு தாத்தாவோட வீடு மாரி இருந்திருக்கு. அத வந்து அப்படியே தூரத்துலருந்து பார்த்தோம்னா, அங்க வந்து ஒரு கருப்பு உருவம் மாதிரி தெரியுமாம். நாக்கெல்லாம் இப்படி தொங்க போடுமாம். திரும்பி பார்த்தோம்னா அந்த வீடே இல்லாம போயிருமாம். அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த வீடு வந்து இருக்குமாம். அப்புறம் அந்த நாக்குலேருந்து ரத்தம்லாம் வடியிற மாரி பண்ணுமாம் அந்த பேயி. இத பார்த்ததுலேருந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு. உடனே அவங்க வீட்ல போய் சொல்லியிருக்கும் போல அந்த பொண்ணு. சொன்ன உடனே அவங்க வந்து "நீ இனிமே அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு" சொல்லிட்டு, அந்த ஸ்கூல விட்டு அந்த பொண்ண வந்து மாத்திட்டாங்களாம். இது வந்து ஒரு உண்மையான பேய் கத. இந்த கத வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.